இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற சங்கர் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. சங்கர் சார், நான் சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை சேரலாம் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து பஸ் ஏறும்போதே இந்த பஸ் வந்து இந்த மாமண்டூர்னு ஒரு ஊரில் நின்றுச்சு. அந்த ஊரில் வந்து ஃபுல்லாக டிவியில் வந்து ஜென்டில்மேன் ட்ரைலர் போட்டாங்க. அந்த ட்ரைலர் பார்த்தோடனே பஸ் ஆப்போசிட்டில் திரும்பி ஊருக்கு போயிடலாமான்னு பயந்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மிரட்சியை கொடுத்த ஒரு படம் ஜென்டில்மேன். எனக்கு இன்ன வரைக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. டைரக்ஷன்லையும் சரி, ப்ரொடக்ஷன்லையும் சரி, சங்கர் சார் அவரு கையால் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவை வந்து இந்திய அளவில் கொண்டு போனதில் வந்து சங்கர் சார் தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் வந்து அந்த கார்பரேஷனில் ரோடு ஒயிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்தெல்லாம் எடுத்து கல்லெல்லாம் இது பண்ணி பில்டிங்கெல்லாம் பாதி கட் பண்ணி அன்னைக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த கடை போயிடுச்சு, இந்த வீடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அப்படி ஒய்டாகி நிற்கும். அது மாதிரி வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அதை வந்து ஒரு அந்த பிஸ்னஸை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் கொண்டு போகிறது சங்கர் சார். அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் ஈஸியாக வண்டி போட்டுறது தான் நாங்கள்லாம். ஸோ சங்கர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மதன் சார், இந்த படத்தோட இன்னும் தயாரிப்பாளர் மதன் சார் வந்து நான் ஒரு படத்தோட ஜேர்னி கூட ட்ராவல் பண்ணுறேன்னா ரொம்ப யோசிப்பேன், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் ரொம்ப யோசித்து தான் பண்ணேன். பட் இன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல ஒரு மனுஷனை, நல்ல ப்ரொடியூசராக, ரசனைமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் மதன் சார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த படத்தோட இயக்குனர் திருக்குமரன் அவர்கள் வந்து இவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார், வேலை பார்த்தாரு. அப்படிங்கிறத விட என்ன நிறைய வேலை வாங்கினாருங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஷூட்டிங்கில் வந்து நானே எப்பயாவது ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன். அந்த 10 நிமிஷம் கூட உட்கார விடாமல் எதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பான். வந்து அந்த வேலையை சார், அது இருக்குது சார், இது சார், இது சார்ன்ட்டு கண்டினியூவாக இந்த வேலை வாங்குகிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு சாங் இருக்கும், அந்த மாஞ்சா சாங் வந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த சாங் வந்து எங்கே எடுத்ததுன்னா ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் எடுத்தது சாங். அது அதான் ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கும். நான் கேட்டேன், அப்போது பாம்பேல இருந்தால் ஃபோன் பண்ணி எங்கே ஷூட்டிங் கேட்டேன். இந்த மாதிரி பாண்டிச்சேரி அப்படின்னா, பாண்டிச்சேரியில் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? அந்த கல்லுக்கெல்லாம் ஒரு பீச்சு, அதுக்கப்புறம் அது நடுவில் ஒரு காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஹவுஸு, அப்புறம் கவர்னர் மாளிகை, அதுக்கு எதிரில் ஒரு பார்க்கு, அது தவிர என்ன இருக்குது அப்படின்னா அதையே ஒரு சேலஞ்சாக எடுத்து அது நான் சொன்ன விஷயங்கள் எதையுமே ஒரு ஷாட்டு கூட வைக்காம டோட்டலாக அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு அப்படியே ஒரு ஃபாரின்ல எடுத்த மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக. நான் சொன்னேன், என்ன ஒன்ன சாங் எடுக்க அனுப்பிச்சா நீ கௌதம் மேனன் அனுப்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அந்த டாலி டமக் கூட என்னோட சங்கர் சார் மாதிரி எனக்கும் அந்த சாங் தான் என்னோட ஃபேவரட் சாங்கு. அந்த சாங்கும் பார்த்தா சங்கர் சார் படத்தில் வர்ற அந்த ஃபோக் டான்ஸ் மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. படத்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எமோஷனல்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மதன் சார் பேசினப்ப சொன்னார், இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீமுக்கும் மான்கராஜ் டீமுக்கும் இது கிரிக்கெட் விளாண்டாங்க. அதில் வந்து இவன் தோக்குற மாதிரி இருந்தான், அப்புறம் எகிரி பிடிச்சான், உருண்டான் அழுதான்லாம் நிறையா சொன்னார். அவன் ஜெயிச்சு தான் ஆகணும், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிக்கலைன்னா அம்பையர்கிட்ட உதவாங்க அப்படின்னு தெரியும். அதனால வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொன்னாங்க, அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் வர்ற ஒரு வேகமான ஒரு ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க கேட்ச் பண்ணுறது வந்து குழந்தைங்கள தான். அது ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரியுது. சில டைமில் வந்து விஜய் சார் வந்து எப்பயாவது அன்எக்ஸ்பெக்டடாக எங்கேயாவது மீட் பண்ணுவோம். நான் பார்ப்பேன் நிறைய குழந்தைங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுதான் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான முதல் அறிகுறி. அது வந்து சிவகார்த்திகேயன் நல்லா தெரியுது. அதோட பெரிய விஷயம் வந்து அந்த காமெடி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் பண்ணிடலாம், ஏன்னா ஆக்ஷன் லோ ஆங்கிளில் வைக்கலாம், ஆக்ஷன் மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க நிறைய பேர். பட் காமெடி டைமிங், டைலாக் டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. கொஞ்சம் பேருக்கு தான் அது கை கொடுக்கும். அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. அன்ஷிகா வந்து இந்த படத்தில் நடிச்சப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அப்படிங்கிறது இந்த டீமில் வந்தது அன்ஷிகா தான். ஏன்னா அப்போ வந்து சிவகார்த்திகேயனோட 3 படங்கள் ரிலீஸ் ஆகல, வரிசை 3 படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப லக்குப்பா அப்படின்னாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அன்ஷிகா ரொம்ப லக்குங்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஸ்டாராக வந்துட்டாரு. மியூசிக் டைரக்டர் அனிருத்
ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய புயல் மாதிரி வந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ என்னோட படத்துக்கு நானும் விஜய் சாரும் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் வந்து சார் என்னென்ன புதுசாக இருக்கோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என் படத்தில் தான் நீங்கள் வைக்கணும். வேற கம்போசிங்கில் உட்காரும்போது உங்கள் மைண்டில் ஏதாவது புதுசாக வந்தால் கூட அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுங்க, என் படத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சாங்கை பார்க்கும்போது நான் இப்போ சொல்கிறேன், நிறைய விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த பாட்டுலையும் வச்சுருக்காரு. ஸோ இதை விட நல்லா இருக்கணும் விஜய் சார் படத்தில் வர சாங்கு. இல்லைன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சாங் கொடுத்துருக்காரு, இன்னொரு சாங் கம்போஸில் இருக்குது. அந்த ஒரு சாங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த ஒரு சாங் அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த சாங்லேயும் ஆல்பமே ஹிட்டுன்ற அளவுக்கு எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் அனிருத் சாருக்கு இந்த மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன்லேயும் டைரக்ஷன்லேயும் ஒரே டைமில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சுகுமார் சார், சுகுமார் வந்து கேமரா ஒர்க் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி நான் வந்து இந்த சாங் 2 சாங் பார்த்த உடனே நான் பண்ணுற ஹிந்தி படத்தில் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க் வந்தது. அதுலேயும் ஒரு சாங் வந்து சுகுமார் சார் வந்து பண்ண சொன்னேன். எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், சுகுமார் சார், ஸ்டென்ட் மாஸ்டர். அப்புறம் நிறைய இந்த படத்தில் என்ன ஒரு ஹைலைட்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப யங்கான டீம். இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு சில டைமில் வந்து சந்தோஷமாக இருக்கும். நானே யங் ஆகிட்ட மாதிரி ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப ஒரு 2 மணி நேரம் இருந்தால் நம்மளையும் சேர்த்துக்கு எடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு டீம். நிச்சயமாக இந்த படம் வந்து பிருந்தா மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கலா மாஸ்டர் பாணிலையும் ஹன்சிகா பாணிலையும் சொல்லணும்னா இந்த படம் கிழின்னு கிழிக்கும். அது கண்டிப்பாக உங்களோட ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே வேணும். தேங்க்யூ.